ஹாய் நண்பர்களே, சிவன் தலையில கங்கை இருக்கிறத நாம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா ஒரு அம்மனே தன்னோட தலையில சிவனையே வச்சிருக்கிற ஒரு கோவிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நாம தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில்ல அவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்கு. முதல்ல இங்கு அன்னை கோடியம்மன் சிவனின் பிரதிநிதியாக வந்து அசுரனை வதம் செய்ததால் சிவபெருமானையே தன் கிரீடத்தில் தாங்கியபடி காட்சி தருகிறாள். அதனாலேயே இங்க அம்மனுக்கு சிங்க வாகனம் கிடையாது, அதுக்கு பதிலாக சிவனோட நந்தி வாகனம் தான் இருக்கு. இந்த கோவிலோட கதை இருக்கே, அதான் தஞ்சாவூர் ஊருக்கு பேர் வந்த கதையும் கூட. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சன்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக ஆகி தேவர்களையெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணான். தேவர்கள் எல்லாரும் சிவன் கிட்ட போய் தஞ்சம்னு கேட்டாங்க. அதனால தான் சிவனுக்கு தஞ்சபுரீஸ்வரர்னு ஒரு பேர். சிவபெருமான் அன்னை ஆனந்தவல்லியிடம் தஞ்சனை அழிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். பச்சைக்காளியாக உருவெடுத்த அன்னை தஞ்சனுடன் போரிட்டாள். ஆனால் தஞ்சன் அழிய அழிய மீண்டும் கோடி அவதாரங்களை எடுத்தான். இதனால் கோபமுற்ற அன்னையின் முகம் சிவந்து அவள் பவளக்காளியாக மாறி தஞ்சனை வதம் செய்தாள். கோடி அவதாரம் எடுத்த அசுரனை வதம் செய்ததால் அன்னைக்கு கோடியம்மன் என்ற திருநாமம் நிலைத்தது. சாகிறதுக்கு முன்னாடி அந்த அசுரன் ஒரு வரம் கேட்டான். அழகாபுரின்னு இருக்கிற இந்த ஊருக்கு என் பேரை வைக்கணும்னு. அதனால தஞ்சபுரின்னு மாறி போக போக அதுவே தஞ்சாவூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, பில்லி சூனியம் மாதிரி பிரச்சனைகளில் கஷ்டப்படுறவங்க வந்து வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. வேண்டுதல் நிறைவேறினதும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நேர்த்தி கடன் பண்றாங்க. கோவில்ல பைரவர், சூரியன், சனி பகவானுக்கு தனித்தனி சன்னதி இருக்கு. மதுரை வீரன், ஐயனார் சிலைகளையும் நாம பார்க்கலாம். நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா பெரிய கோவிலுக்கு போறதோட கண்டிப்பா இந்த கோடியம்மன் கோவிலுக்கும் ஒரு விசிட் அடிங்க. கோவில் டைமிங்ஸ் காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4:30 ராத்திரி 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.